அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுஷுன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்பத்திரம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்த ருது. வைகாசி 25 ஜூன் 8 வியாழக்கிழமை. சுக்லபக்ஷம் சதுர்த்தசி திதி மாலை 5:15 மணி வரை. பிறகு பௌர்ணமி திதி. அனுஷம் நட்சத்திரம். சித்தம் நாம யோகம். வனிசை நாம கரணம். இன்று மாலை 5:15 மணிக்கு பிறகு பௌர்ணமி திதி தொடங்குகிறது. பௌர்ணமியில இரவு நேர வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு செய்யலாம். நாளை இரவு 7:15 மணி வரைக்கும் பௌர்ணமி தொடர்ந்து இருக்கு. பௌர்ணமியில விரதம் இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கே இருக்கலாம். அப்படியாக பௌர்ணமி இன்றைக்கு நாளைக்கு இருக்கு. இன்று மாலை 5:15 மணி முதல் நாளை இரவு 7:15 மணி வரை பௌர்ணமி இருக்கு. அதனால இரவு நேர வழிபாடுகள் இன்றைக்கும், பௌர்ணமி விரதத்தை நாளைக்கும் அனுஷ்டிக்கலாம். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் சுக்கிரன், ரிஷபராசியில் சூரியன் புதன், மிதுன ராசியில் அங்காரகன், சிம்ம ராசியில் ராகு, கன்னியா ராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன் சந்திரன், கும்பராசியில் கேது. இன்றைய தினபலன்: மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. 8ஆம் இடத்துல சனி பகவானோடு சந்திரன் சேர்ந்து இருக்கார். மேலும் அந்த இடத்துல விருச்சிக ராசின்னு சொல்றதுனால சந்திரன் நீச்சம் அடைவாரு. சனியுடைய நட்சத்திர சாரத்தையே பெற்றிருக்கார். முடிந்த அளவிற்கு இன்றைக்கு பொறுமையாக நிதானமாக இருக்கணும். சனி பகவானுடைய இயல்பே அதுதான். அப்படியே நாம இருந்துட்டோம்னு சொல்லும்போது பிரச்சனை எதுவும் ஏற்படாது. ஒரு பெரியவரோடு நம்ம இருக்கிறோம்னு சொல்லும்போது மரியாதை நிமித்தமாக நடந்து கொள்ளணும். மரியாதையான நல்ல பேச்சுவார்த்தைகளை பேசணும். அதே ஒரு சிறுவரோடு குழந்தையோடு நம்ம விளையாடிட்டு இருக்கும்போது மரியாதைக்கெல்லாம் அங்க முக்கியத்துவம் கிடையாது. மகிழ்ச்சியாக இருக்கலாம். மிக கவனித்து நிதானமாக பேசணும், எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும் அவசியம் கிடையாது. அப்படியாக இப்போது சந்திரன் சனீஸ்வரனோடு சேர்ந்திருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். அதனால உங்களுக்கு சந்திராஷ்டமம் வர்றது. சனி பகவானோட இயல்பு எது? நேர்மையாக நடந்து கொள்ளணும், நிதானமாக இருக்கணும், பெருந்தன்மையோடு இருக்கணும், அதிகமாக ஆசைப்படக்கூடாது, காத்திருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அதை இன்றைக்கு நீங்க செயல்படுத்திட்டீங்கன்னு சொல்லும்போது சந்திராஷ்டமத்தினால உங்களுக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது. ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசியில சூரியனும் 7ஆம் இடத்துல சனியும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சூரியனோடு புதன் சேர்ந்து சனியோடு சந்திரன் சேர்ந்து இருக்கு. முடிந்த அளவிற்கு திருமணமான தம்பதிகள் முடிந்த அளவிற்கு விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளணும். தேவையற்ற வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகளாக முடியும். அதற்கு இடம் கொடுக்க கூடாது. அதே போன்று யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் இருவர் சேர்ந்து இருக்கிறாங்களோ, கூட்டு தொழில் பண்றாங்க, திருமண வாழ்க்கையை இருவரும் வாழக்கூடியது, லைஃப் பார்ட்னர் சொல்றோம், வாழ்க்கை துணையை. அதே போல தொழில் செய்யக்கூடியவங்களை பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றோம் சொல்றோம். இவர்களிடத்திலும் விட்டு கொடுத்து போனோம். உடன் பணிபுரியக்கூடியவங்க, உங்களிடத்துல உரையாடக்கூடியவங்க, அனைவரிடத்திலும் இன்றைக்கு நீங்க விட்டு கொடுத்து போகும்போது, அனைவரையும் சரியாக புரிந்து கொள்ளும் போது இந்நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய, பிறரால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சனியோடு சேர்ந்து இருக்காரு. அவருடைய நட்சத்திர சாரத்தையே பெற்றிருக்கார். எதிரிகளுக்கெல்லாம் இப்போ நீங்க சிம்ம சொப்பனமாக இருப்பீங்க. யாருமே இப்போ உங்களை கஷ்டப்படுத்த முடியாது. எந்த தடைகளும் உங்களிடத்துல இருக்காது. ராசியில அங்காரகன் இருக்காரு. ஆற்றலோடு இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. 6ஆம் இடத்துல சனி சந்திரன் இருக்கு. ஆனா உங்களுடைய சக்தியை, ஆற்றலை, உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல நேரத்தை அனைத்தையும் நற்காரியங்களுக்கு பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது உங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நிறைவான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கிறது பொதுவாக திரிகோணஸ்தானத்தில் இருக்கார், நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்துல விருச்சிக ராசியில அவர் நீச்சம் பெறுவார். இது சற்று பலம் குறைவு. சனியோடு சேர்ந்திருக்கார். அவருடைய சாரத்தையே பெற்றிருக்கார். அதனால அறிவுக்கு வேலை கொடுக்கணும், உணர்ச்சி வசப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, அழக்கூடாது. இன்றைய நாளில் நீங்க முடிந்த அளவிற்கு நல்ல ஒரு எச்சரிக்கையோடு சமயோசிதமாக சாமர்த்தியமாக நடந்து கொள்ள முயற்சிக்கணும். ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்து கொள்ளணும். அப்படி செய்யும்போது இந்நாள் உங்களுக்கு பிரச்சனையற்ற கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. 4ஆம் இடத்துல சந்திரனோடு சனியும் சேர்ந்து இருக்கார். ராசியில ராகு இருக்காரு. அதனால இன்றைய நாள்ல நீங்க முடிந்த அளவிற்கு நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கிறது நல்லது. நல்ல விஷயங்களே செய்யறது நல்லது. விரதம், உபவாசம் போன்ற விஷயங்கள் இருக்கலாம். இன்று இரவு நேரங்களில் பௌர்ணமி வழிபாடுகள்ல கலந்து கொள்ளலாம். இன்றைய நாள்ல நீங்க பாக்கி வைத்திருக்கக்கூடிய பணிகளை செய்து முடிக்கலாம். தவணை கேட்பது, காரியங்களை ஒத்தி போடுவது, சோம்பலாக இருப்பது போன்ற விஷயங்களை தவிர்க்கணும். உணவு விஷயத்திலையும் கூட எளிமையான வீட்டு உணவு
உணவுகளை சாப்பிடணும். தேவையற்ற கடனை வாங்கக்கூடாது. இப்படி நீங்க சரியான முறையில் கவனமாக நடந்து கொள்ளும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். லாபஸ்தான அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு, சனியோடு சேர்ந்து இருக்காரு. நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் யாவும் பலிதமாகும். நீங்க எதிர்பார்த்த ஆதாயம் லாபமானது இப்போது உங்களுக்கு சேரும். சகோதரரிடையே பிரச்சனை ஏற்பட்டு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தாலும் கூட அது சரியாகி சகோதர ஒற்றுமை உண்டாகும். அதுபோன்று இன்றைய நாளில் நீங்க எதை செய்தாலும் அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியை பார்க்கிறார். அது மிகச்சிறந்த யோகமாக இருக்கு. 2ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்ந்து இருக்காங்க. பக்குவமாக பேசுவீங்க, அனைவரையும் சரியாக புரிந்து கொள்வீங்க. யார் இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், எது நமக்கு ஒத்துக்கொள்ளும், யாரோடு நம்ம பழகாம இருக்கணும், எது நமக்கு ஒத்துக்கொள்ளாது என்று அனைத்தையும் தெரிந்தவர் போல இன்றைக்கு நீங்க காணப்படுவீங்க. ராசிநாதன் ராசியை பார்க்கிறார்னு சொல்லும்போது பலவிதமான நன்மைகள் உண்டாகும். அதுல பக்குவம் கிடைக்கும், நல்ல ஞானம் உண்டாகும், சரியாக அனைவரிடத்திலும் நல்ல பெயரை எடுக்க முடியும். அப்படியாக 2ஆம் இடத்துல சனி சந்திரன் இருக்கிறதுனால குடும்ப நபர்களிடத்துல மிக சரியான முறையில் நடந்து கொண்டு நல்ல பெயரை எடுப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். ராசியில சந்திரனும் சனியும் சேர்த்து இருக்காங்க. சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கார். அவர் ஒரு திரிகோண ஸ்தானத்திற்கு அதிபதி. சனி உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்காரு. அவர் கேந்திர ஸ்தானத்திற்கு அதிபதினு எடுத்துக்கலாம். 2 கிரகங்கள் சேர்ந்து ராசியில இருக்காங்க. இந்த 2 கிரகங்களும் பகைப்பட்ட கிரகங்கள் தான். அதுல சந்திரன் நீச்சமாகுது. இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திராதிபதி சேரும்போது பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஒரு சமயத்துல ஒருவருக்கு சாதகமான சூழ்நிலை இல்லைன்னு சொல்லும்போது ஒன்று குடும்பத்தில் இருக்கும் அல்லது பணியிடத்தில் இருக்கும். அனைத்து இடத்திலுமே ஒருவருக்கு பிரச்சனை ஏற்படாது. சுய ஜாதகத்திலையும் கூட ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அதிகாரமான அந்தஸ்தான பதவி கிடைக்கும். குடும்பத்துல அமைதியின்மை இருக்கும். ஒரு சிலருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி, அனைவரும் புரிந்து கொள்வாங்க, அவருக்கு சகாயமாக இருப்பாங்க. வெளியில மதிப்பு இருக்காது, சரியான பதவி கிடைக்காது. அப்படியாக இந்நாளில் உங்களுக்கு வெளி இடங்கள்ல நல்ல மதிப்பு கிடைக்கும், பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். அதற்கு தகுந்த வல்லமை இருக்கும், மனதில் ஆற்றல் இருக்கும், உடம்புல தெம்பு இருக்கும். நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரனும் சனியும் சேர்ந்து இருக்காங்க. விர சனியோடு சந்திரன் இருக்காரு. முடிந்த அளவிற்கு இன்றைக்கு நிறைய செலவுகளை செய்யணும். நீங்கள் என்ன செலவுகள்லாம் செய்யலாம் திட்டமிட்டு இருந்தீங்களோ அதையெல்லாம் இன்னைக்கு செய்திடலாம். அது போக உங்களிடத்தில் செல்வம் இருந்தா, சக்தி இருந்தா உங்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு தான தர்மங்களை செய்யலாம், பிறருக்கு உதவலாம். எந்த ஒரு செல்வமும் இல்லைன்னு சொன்னாலும் கூட பரோபகாரியாக பிறருக்கு உடல் ரீதியாக ஒத்துழைப்பாக இருக்கலாம். அப்படி செய்யும் போது இந்நாள் உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய நஷ்டமற்ற நாளாக அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. ராசிநாதன் சனியோடு சேர்ந்து இருக்காரு. லாபம் கிடைக்கும், நிரந்தர பதவி உண்டாகிறதுக்கு ஒரு அமைப்பு ஏற்படும். பெரியவர்களுடைய சொல்லை கேட்டு நீங்க காரியங்களை சாதித்துக் கொள்வீங்க. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 10ஆம் இடத்துல சந்திரனோடு சனியும் சேர்ந்து இருக்கார். ராசியில கேது இருக்கார். அதனால இப்போது நீங்க மிகச்சிறந்த சாமர்த்தியசாலியாக இருப்பீங்க. செய்யக்கூடிய வேலைகளை யாராலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் சிறப்பாக சொல்லும் போது யாராலும் முடியாத வேலைகளை நீங்க சாதித்து காட்டுவீங்க. சனி சந்திரன் சேரும்போது சில நல்ல விஷயங்களும் நடக்கும். பிடிவாத குணம் இருக்கும். அதாவது பிடிவாத குணம் சொல்லும் போது ஒரு வேலையை எடுத்துட்டா செஞ்சு முடிச்சே தீரணும் அப்படின்றது இருக்கும். ஒரு படிப்பை எடுத்துட்டா அதை படிச்சு முடிச்சே ஆகணும், அதை புரிஞ்சுட்டே ஆகணும், மனப்பாடம் செஞ்சுட்டே ஆகணும்ன்ற எண்ணம் இருக்கும். அப்படியாக இன்றைக்கு காரியங்களை சாதித்து பிற இடத்துல நற்பெயர் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மீன ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. 9ஆம் இடத்துல சந்திரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது அவசியம். பழக்க வழக்கங்களை நல்லதாக மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். நிறைய நூல்களை இன்றைக்கு படிக்கலாம். ஒருவர் ஆலயத்திற்கு போகும்போது மன அமைதி கிடைக்கும், புண்ணியம் சேரும். நூலகத்திற்கு போகும்போது அறிவு பெருகும். எதிர்காலத்திற்கு உண்டான நிறைய விஷயங்களை அவர் தெரிந்து கொள்ள முடியும். அப்படியாக இன்றைய நாளில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நல்ல விஷயங்களையே நாடி நீங்க போகணும், நல்லவர்களை நாடி போகணும், நல்லவர்களுடைய துணையை எடுத்துக்கொள்ளணும். அப்படி செய்யும்போது இது உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். இன்றைய ஜோதிட தகவல். வீடு மன யோகம் அமையக்கூடிய ஜோதிட ரீதியான அமைப்புகளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 4ஆம் அதிபதி எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சிருந்தோம். அடுத்ததாக 4ஆம் இடத்த அதிபதி 4ஆம் வீட்டை பார்க்கணும். தன்னுடைய வீட்டை அவரே பார்க்கணும்.
அவர் சுபராக இருக்கணும் பாபராக இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு விதியும் கிடையாது. சுபராக இருந்தாலும் சரி பாபராக இருந்தாலும் சரி அவர் தன்னுடைய வீட்டை பார்த்துட்டா போறோம். பொதுவாகவே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் தன்னுடைய வீட்டை பார்த்துட்டா போதும், அந்த வீடு பலம் அடைஞ்சிடும், அந்த வீடு மூலமாக கிடைக்க வேண்டிய காரகத்துவங்கள் கிடைச்சிடும். அப்படியாக ஒரு சுபராக இருந்தாலும் பாபராக இருந்தாலும் ஒருவருடைய சுயஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு அதிபதி 4ஆம் இடத்தை பார்த்துட்டா அவருக்கு வீடு மனை யோகம் கிடைக்கும். அடுத்ததாக 4ஆம் அதிபதி அவர் நீச்சமாயிட்டார்னு வச்சுக்கலாம். ஒருவருடைய சுயஜாதகத்தில் இப்போ எடுத்து பார்க்குறாரு, 4ஆம் அதிபதி நீச்சமாயிட்டார், ஐயோ நமக்கு வீடு மனை யோகமே கிடையாதா, நம்ம 4ஆம் அதிபதி நீச்சமாயிட்டாரு அப்படின்னு கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் ஆயிட்டார்னா அவருக்கு வீடு கிடைச்சிரும். 4ஆம் அதிபதி நீச்சம் பெற்றாலும் கூட அந்த நீச்சம் பெற்ற 4ஆம் அதிபதி வக்ரம் பெற்றுட்டா அவருக்கு வீடு கிடைச்சிரும். அதன் பிறகு 4ஆம் அதிபதி பகை கிரகங்களோடு சேர்ந்துட்டாரு, பகை வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொன்னாலும் இதே விதிதான். அப்பயும் அவர் வக்ரம் பெற்றுட்டார் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வீடு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் 9 கோள்கள் இருக்கு, அதுல 7 கோள்கள் ஆட்சி பெறும் ராகு கேதுவை தவிர. இந்த கிரகங்கள் ஆட்சி பெற்று சுய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்து அதிபதி யாரோ அவரோடு தொடர்பு கொண்டுடணும். 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம், 2 பேரும் பரிவர்த்தனை, 2 பேரும் பார்த்துக்கலாம். அப்படி தொடர்பு பெறக்கூடிய அமைப்புக்கு குரு பார்வை கிடைச்சிடணும் அல்லது சுபர் பார்வை கிடைச்சிடணும். பொதுவாக ஆட்சி பெற்ற ஏதாவது ஒரு கிரகம் 4ஆம் இடத்து அதிபதியோடு தொடர்பு கொண்டு அது சுபருடைய பார்வையை பெற்றுவிட்டது என்றால் அவருக்கு வீடுமனை கிடைச்சிடும். அதே போல எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் உச்சம் பெற்று 4ஆம் இடத்து அதிபதியோடு தொடர்பு கொண்டு சுபருடைய பார்வையை பெற்றுவிட்டால் அவருக்கு வீடு மனை யோகம் கிடைச்சிடும். இப்படியாக 4ஆம் அதிபதி தன்னுடைய வீட்டை பார்க்கணும். 4ஆம் அதிபதி நீச்சமோ 4ஆம் அதிபதி பகையோ பெற்றாலும் வக்கரம் ஆயிடணும். அப்படி ஆயிடும்போது அவருக்கு வீடு கிடைச்சிடும். பொதுவாக எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் உச்சம் பெற்று 4ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டிருந்தா சுபர் பார்வை பெற்றிருந்தா அவருக்கு வீடு கிடைக்கும். ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி பெற்று 4ஆம் இடத்து அதிபதியோடு தொடர்பு கொண்டிருந்து சுபர் பார்வை பெற்றுட்டு அவருக்கு வீடு மனை யோகம் கிடைச்சிடும். இப்படியாக ஒருவருக்கு ஒரு காரகத்துவம் ஒரு பலன் ஏதாவது கிடைக்கணும்னு சொல்லும்போது அதற்கு ஒரு சில வழிகள் மட்டும் கூறல நம்முடைய பெரியவர்கள். அதனால பொதுவாக நம்ம தெரிஞ்ச சிறிய ஞானத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த விஷயம் நடக்காது, இது கிடைக்காது அப்படின்ற அவநம்பிக்கை அப்படின்ற முடிவுக்கு வர வேண்டாம். தாழ்வு மனப்பான்மையில கொண்டு போய் விட்டுடும். நிறைய ஜோதிடத்துல விதிகள் இருக்கு, நிறைய விதி விலக்குகள் இருக்கு. ஒரே விஷயத்திற்கு பல விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். அப்படியாக இந்த 4ஆம் இடத்து அதிபதி எப்படியெல்லாம் இருந்தா வீடு மனை யோகம் அமையுன்றதை பார்த்தோம். இன்றைய தினபலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.